இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ ரீஃபைண்ட் ஆயில் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க மயோனஸ் வந்து நல்லா கட்டியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வீட்டிலே வந்து சிம்பிளாக ஃபயர் ரெடி பண்ணி அதில் வந்து சுட்டு எடுக்கிறோம். கடையில் அந்த கம்பியில் குத்தி வச்சு சுடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபயர் வந்து ரொம்ப ஓவராக ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கம்மியாக அந்த தணல்லே வச்சு வாட்டி எடுங்க, அப்போ தான் வந்து சிக்கன் கருகாது. மீதி இருக்க மசாலாவை வந்து ஒரு ப்ரஷ் வச்சுட்டு, குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணுற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அது மேலே அப்ளை பண்ணி விடுறோம். வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக. ஸோ சிக்கன் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வேகுது. அந்த கடைங்களை க்ராஸ் பண்ணும்போது நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி. நாங்கள் ரொம்ப ஃபயர் வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக கருகிருச்சு, ஆனால் டேஸ்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லோவான ஃபயர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த தணல் மட்டுமே போதும். விசிறி விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ரெடி பண்ண மயோனஸ் அண்ட் மின்ட் சட்னி, சிக்கன் எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே தான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கே தவிர உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்தது. வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி பஞ்சு பஞ்சாக வெந்திருக்குன்னு.